அனைவருக்கும் வணக்கம். இன்று நாட்டின் 77வது குடியரசு நாள். நாடு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. மன்னராட்சி முடிந்து உண்மையிலேயே குடியாட்சி மலர்ந்ததா என்றால் இல்லை. ஏனென்றால் நாட்டின் அனைத்து துறைகளிலும் ஊழல், லஞ்சம், வேலையில்லா திண்டாட்டம், பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை. குறிப்பாக பள்ளிக்கூடம் செல்கின்ற பெண் பிள்ளைகள் நாள்தோறும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அரசு மதுபான கடையை திறந்து மக்களை குடிக்க வைத்து அவர்களின் வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. மக்களின் வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கிறதா என்றால் இல்லை. அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்ந்து கொண்டே போகிறது. அரசு சாதி சண்டையையும் மத சண்டையையும் சிறப்பாக அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கிறது. இவை எல்லாவற்றிற்கும் ஒரு மாற்றம் வேண்டும். அந்த மாற்றம் நாம் தமிழர் கட்சி. அண்ணன் சீமான் அவர்கள் ஒருபோதும் தேர்தல் வாக்குறுதியை கொடுப்பதில்லை. தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் எவ்வாறு ஆட்சி செய்வேன் என்ற ஆட்சி வரவறிக்கை புத்தகத்தை தான் கொடுப்பார்கள். இந்த முறை பிப்ரவரி 21 திருச்சியில் நடைபெற இருக்கின்ற மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. இந்த மாநாட்டில் அண்ணன் சீமான் அவர்கள் தான் எவ்வாறு இயற்கை வளங்களை பாதுகாப்பேன் என்றும், தான் தற்சார்பு பொருளாதார கொள்கையை மேம்படுத்தி மக்களுக்கு எப்படி வேலை வாய்ப்பை கொடுப்பேன் என்றும், மக்களின் வாழ்வாதாரத்தை எவ்வாறு உயர்த்துவேன் என்றும், நீர்நிலைகளை தான் எவ்வாறு பாதுகாப்பேன் என்றும், சுற்றுச்சூழலை பாதுகாத்து தூய்மையான சுகாதாரமான ஒரு தமிழ்நாட்டை எவ்வாறு உருவாக்குவேன் என்றும், மக்களுக்கு கல்வி, மருத்துவம், குடிக்கிற தண்ணியை தரமாக இலவசமாக தான் எவ்வாறு கொடுப்பேன் என்று, பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், மது, மத போதை எதுவும் இல்லாத ஒரு தூய தாயகம் தமிழர் தேசம் படைக்கணும். எல்லோரும் வர இருக்கிற பிப்ரவரி 21 திருச்சியில் நாம் எல்லோரும் குடும்பமாக வந்து நமக்கானவர் நம் அண்ணன் செந்தமிழன் சீமான் என்பதை உணர்ந்து கொள்ள அனைவரும் திருச்சிக்கு வர வேண்டும் என்று உங்களை பேரன்போடு அழைக்கின்றேன்.